ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் அப்டேட் வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டில் இருக்கோம். நிஃப்டியில் 15 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் தான் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அன்றைக்கி காலையில் வந்து சேனலுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. ஸோ பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு இந்த பாட்டம் வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் லெவலாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஸோ அந்த இடமே சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் இந்த சைட்வேஸ் கன்சாலிடேஷன் மறுபடியும் சைட்வேஸாக போயிட்டு திரும்பவும் இந்த ஜோனுக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து இந்த கரெக்ஷன் ஜோனுக்குள்ளே தான் பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 22,671லேருந்து 22,336 இந்த ரெண்டு ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள இருக்க வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ஜோனாக தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன லெவலாக பேட்டர்ன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் பேட்டர்ன் தான் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் பேட்டர்ன் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயாச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 22,520 போய் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த 22,520 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 22,605. ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவராலாக டாப்பான 22,658. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டான 22,458 அப்படின்றது இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ 22,458ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஆகும். ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் சப்போர்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 22,387. ஸோ அந்த லெவலில் உடச்சது அப்படின்னா அது கீழே இருக்க ப்ரீவியஸ் லெவலான சப்போர்ட்டான 22,336 வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த சேனலை வந்து உடச்சாச்சு. ஸோ உடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் எடுத்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,562ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,457. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டான 48,283 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் உடச்சி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 48,233ன்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நேற்று நம்ம வந்து பெல் வந்து ஒன் சைட் மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது வந்து அது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ யாராவது ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம் பெல்ல வந்து. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் தான் க்ரீனில் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டவுன் சைடு தான். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒன்று, 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடச்சிருக்கு பெல்லில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒன் சைட் மூவ்மெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த 1000 ருபீஸ் கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் ட்ரேடிங் செட்டப்க்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ஒன் சைட் மூவ்மெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இது வந்து இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கம்மியான ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எடுத்த இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுக்கும் ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்றதுனால இந்த ஒன் சைட் மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 897லேருந்து கிட்டத்தட்ட 881 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஒன் சைட் மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லா லெவல்லையுமே, ஃபாரெக்ஸ் ஈவன் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகும், ஒர்க் ஆகும்.
ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லோவர் லெவலில் தான் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ வெறும் ₹1000 தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கோங்க. ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். லைவ் மார்க்கெட்னாலும் சரி, ஆன் மார்க்கெட், ஆஃப் மார்க்கெட் எப்பயுமே வந்து எனக்கு கால் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கி ஏர்ன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கனாலும் கற்றுக்கோங்க. ஸோ கிளாஸஸும் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த லெவலான இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸில் திருப்பி அதே இடத்துல ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பி போய் அதே ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது. ஸோ இது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு, எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். 74,009 அப்படின்ற லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது 73,843 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து சென்செக்ஸில் சப்போர்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸான 74,295 ப்ரீவியஸ் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் போகும்போது 74,400 அப்படின்றது அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்னு சொல்லலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது நான் வரைஞ்சி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு சொல்லுவோம் இதை நம்ம. ஸோ அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகி நெக் லைனில் இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டுருக்கு இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஓவராலாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் மூவ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸான அப்டேட்டு. ஸோ ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்க என்னை வாட்ஸ்அப்லேயே ஒரு டெலிகிராம்லேயே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டாக் இன்றைக்கி எதுவும் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் நாளைக்கு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.